ஆல் ஆஃப்டர் லாங் பீரியட் ஆஃப் டைம் வந்து ஒரு லாங் வீடியோ என்னோட பர்த்டே பிளாக். ஸோ என் பர்த்டே வந்து எப்படி போச்சு அப்படின்றது தான். மார்னிங் எப்பயும் போல் எழுந்து செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டேன். என்னோட டாக்கிங் பார்ட்னர் வந்து எங்கள் பாட்டி தான். எங்கள் பாட்டி வந்தால் ஊர் உலகத்தில் இருக்க எல்லா கதையும் எடுத்து போட்டு நாங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருப்போம். ஒரு ஹரிபரியான மார்னிங்காக போகாமல் டீ குடிச்சிட்டு அவங்க கூட ரிலாக்ஸாக உட்காந்து கதையெல்லாம் பேசி முடிச்சுட்டு எழுந்தோடனே மார்னிங் தான் கேக் கட் பண்ணோம். ஏன்னா 12 o'clockனா அவன் வந்து அன்னைக்கு நைட்டே ரொம்ப லேட்டாக தூங்கினான். அதனால சரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் தூங்கி மார்னிங் ஏஞ்சோடனே கேக் கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி கேக் கட் பண்ணோம். நான் ரொம்ப நாளாக சில்வர் ஸ்டேட் ஒன்று வந்து வாங்கி வச்சுருந்தேன் மேலே இயர் பியர்சிங் பண்ணுறதுக்கு. ஆனால் அது கொடுத்த டைமே இல்லை. சரி அப்படின்னு என் தங்கச்சியை கூட்டிகிட்டு கேட்குறதுக்கு கிளம்பிட்டேன். அவள் நடுவில் உனக்கு சர்ப்ரைஸ் இருக்குவா அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து ஒரு கேக் ஆர்டர் பண்ணி வந்தா. அதை நாங்கள் வாங்கிட்டு அப்படியே வர வழியில் இயர் பியர்சிங் பண்ணேன். வர வழியில் சர்ச்சுக்கு போயிட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் டைம் நான் 2 கேக் கட்டிங் பண்ணுறது. கேக் கட்டிங்லலாம் இப்போ இன்ட்ரெஸ்ட் இல்லை, வயசாகிடுச்சு. இருந்தாலும் சரி நமக்கு வாங்கிட்டு வந்தாங்களே அப்படின்ட்டு தான். ஸோ ஈவினிங் என் தங்கச்சி வாங்கிட்டு வந்த கேக்கை வந்து கட் பண்ணிவிட்டு அப்படியே என்னோடய பர்த்டே முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.